சண்டியாகம் எதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு வருட பூர்த்தி அதுக்கு பண்ணுவாங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் பார்த்தா பாலாலயம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் போது அப்ப பண்ணுவாங்க. மத்தபடி அதுக்கு பொருள் செலவும் அதிகம், அது ரொம்ப மெனக்கிடணும், அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் வேணும் கண்டிப்பா. இது நமக்கு குரு பீடம் அப்படிங்கறதுனால குருவினுடைய அருளும் இருக்கு, அம்பாளுடைய திருவருளும் இருக்கிறதுனால ஒரு மனோபலமும் உடல் வலிமையோட சேர்த்து அவ கொடுத்த அனுகிரகத்துல தான் இவ்வளத்தையும் நம்ம பண்ண முடிஞ்சது. இப்போ அப்படிப்பட்ட அக்னிலேயே தானே அவ இருக்கிறா. காலையிலயும் யாகம், நைட்லயும் யாகம். நம்ம பேருக்கு தான் 3 வருஷம் சொல்றோம், ஆனா ஒரு நாளைக்கு 2 பேராவது அந்த சண்டி யாகத்தை பண்றாங்க. சில நேரம் 10 பேர், சில நேரம் 15 பேர், இந்த மாதிரி மாத்தி மாத்தி 7 பேர், 8 பேர், 5 பேர், 3 பேர் அப்படி ஓமங்கள் பண்றோம். அப்ப கணக்குன்னு சொல்லும் போது இப்ப ஒரு 10 பேர் பண்றாங்கன்னா 10 ஆகுதி ஆயிடுது. அப்ப அந்த 10 சண்டி ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு உண்டான சண்டியாகத்தை தாராளமா பண்ணிருக்கோம். கண்டிப்பா உண்மைதான், தாராளமா பண்ணிருக்கோம். இது நானேமா பயங்கர சந்தோஷமா இருக்கேன். இந்த அதாவது 28, 29, 30 நம்ம குறிச்சிருக்கிறோம். 3 நாள் குறிச்சிருக்கிறோம். இந்த 28, 29, 30 எதுக்காக அப்படி 3 நாளா கொண்டு வந்திருக்கோம்னா, பூர்த்தியாக கூடிய நாள்ல ஒரு 48 மணி நேரம் இடைவிடாத ஒரு யாகத்தை பண்ணணும் அப்படின்னு குருநாதருக்கு ஒரு ஆசை. அதனால இடைவிடாத அந்த யாகம் நடக்க போது, அதுவும் திரிசதி. அது மட்டும் இல்லாம 30ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது அம்பாளுக்கு அங்கிருந்து பன்னீர் குடத்தை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கலந்து நறுமணம் மிக்க அந்த பன்னீர் குடத்தை எடுத்துட்டு அபிஷேகம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்பாள் மனம் குளிர போறா. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த பன்னீர் குடத்தை சுமந்து வர போறாங்களோ அவங்க எல்லாம் 1000 ஜென்ம புண்ணியம் பண்ணவங்க. ஆண்டவா, எல்லாருக்கும் கிடைக்கணுமா அந்த பிராப்தம்? எதனால அப்படின்னாமா, 3 ஆண்டுகள் அதாவது 8 ஆண்டுகள்னே சொல்லலாம் அந்த பூர்த்தி, அம்பாளுடைய வருட பூர்த்தி. பன்னீர் அபிஷேகம் 1 குடம், அதுல குங்குமப்பூவையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம பண்றோம்னா, அப்படியே முந்தானையை புடிச்சு அம்பாள் கிட்ட ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு வெளியே கிளம்பிடுறோம். இது சத்தியமான உண்மை.